ரஷ்ய விஞ்ஞானிகள் புற்றுநோய்க்கான தடுப்பூசிகளை உருவாக்கும் கடைசி கட்ட ஆய்வில் உள்ளதாகவும் விரைவில் இது நோயாளிகளுக்கு கிடைக்கும் என்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் தெரிவித்துள்ளார். இதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். ரஷ்ய அதிபர் புதின் இது தொடர்பாக ஊடகங்களில் பேசுகையில், புற்றுநோய் தடுப்பூசிகள் மற்றும் இம்யூனோமோடுலேட்டரி மருந்துகளை நாங்கள் உருவாக்கி உள்ளோம். இதன் கடைசி கட்ட ஆய்வுகளை செய்து வருகிறோம். விரைவில் இவை மக்களுக்கு கிடைக்கும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் இவை மக்களுக்கு நேரடி சிகிச்சை கொடுக்கும் பலனை விட அதிக பலனை கொடுக்கும், கேன்சர் பாதிப்பிலிருந்து மக்களை காக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். ஆனால் இது என்ன மாதிரியான வேக்சின், ஊசியா, எப்படி செயல்படும், என்ன தொழில்நுட்பம் என்றெல்லாம் அதிபர் புதின் விளக்கமளிக்கவில்லை. வருடங்கள் ஓடினாலும் பல தொழில்நுட்பங்கள் வந்தாலும் இன்னும் மாறாத, குணப்படுத்த முடியாத விஷயம் என்றால் அது கேன்சர் தான். பல ஆய்வுகள் ஆராய்ச்சிகளுக்கு பின்பும் கேன்சருக்கு முழுமையாக மருந்து கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தது. சில மருந்துகள் கேன்சருக்கு எதிராக நம்பிக்கை அளித்தாலும் முழுமையாக கேன்சரை குணப்படுத்த முடியாமல் இருந்தது. இப்போது வரை கீமோதெரபி தான் கேன்சர் செல்லுக்கு எதிராக முக்கியமான சிகிச்சை முறையாக இருக்கிறது. கடந்த வருடம் கூட அமெரிக்காவில் கேன்சருக்கு எதிராக கண்டுபிடிக்கப்பட்ட மருந்து ஒன்று சோதனையில் கேன்சர் நோயாளிகளை குணப்படுத்தியுள்ளது. சோதனையில் கலந்து கொண்ட அனைத்து கேன்சர் நோயாளிகளும் இந்த மருந்து எடுத்துக்கொண்ட பின்பு குணமடைந்த சம்பவம் உலக அளவில் கவனம் பெற்றுள்ளது. அமெரிக்காவின் மேன்ஹட்டனாவில் உள்ள மெமோரியல் ஸ்லான் கேட்டரிங் கேன்சர் சென்டர் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் இந்த கண்டுபிடிப்பு நிகழ்த்தப்பட்டுள்ளது. இந்த மருந்தை வைத்து சோதனை செய்யப்பட்ட எல்லோரும் 100% கேன்சரிலிருந்து முற்றிலும் குணமடைந்துள்ளார்கள். மிக சிறிய அளவில் தான் இந்த சோதனை செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் இன்னொரு ஆராய்ச்சியில் இதேபோல் கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ரைஸ் பல்கலைக்கழகம், டெக்சாஸ் A&M பல்கலைக்கழகம் மற்றும் டெக்சாஸ் பல்கலைக்கழகம் ஆகியவற்றின் நிபுணர்களை கொண்டு கூட்டு ஆராய்ச்சி குழு ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பை கேன்சருக்கு எதிராக செய்துள்ளது. புற்றுநோய் செல்களை அகற்றுவதற்கான ஒரு முறையை அவர்கள் கண்டறிந்துள்ளார்கள். ஒளியை வைத்து தூண்டுவதன் மூலம் சில மூலக்கூறுகளை அதிர வைத்து அந்த அதிர்வை வைத்து கேன்சர் செல்களை கொல்லும் மருத்துவத்தை அவர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள். மருத்துவ இமேஜிங்கிற்கு பயன்படுத்தப்படும் ஒரு சிறிய சாய மூலக்கூறை வைத்துதான் இந்த ஆய்வை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த மூலக்கூறில் இருக்கும் அணுக்கள் ஒரே மாதிரியாக அதிர்வுறும் குணம் கொண்டவை. இப்படி ஒரே மாதிரியாக அதிர்வுறும் மூலக்கூறுகள் பிளாஸ்மோன் என்று அழைக்கப்படும். இந்த பிளாஸ்மோன் கேன்சர் செல்கள் மீது வைக்கப்படும் போது அது அகச்சிவப்பு ஒளியால் தூண்டப்படும் போது புற்றுநோய் செல்களின் ஜவ்வு சிதைந்துவிடும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளார்கள். இந்த முறையை பயன்படுத்தி 99% புற்றுநோய் செல்களை அழிக்க முடியும் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். கிட்டத்தட்ட இந்த செல்கள் ட்ரில்லிங் மெஷின் போல செயல்பட்டு கேன்சர் செல்களை 99% வரை கொண்டு கேன்சரை குணப்படுத்துகிறது என்று இந்த ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.